இஸ்லாமிய திருமணத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கட்டாய கல்யாணம் இஸ்லாத்தில் இல்லை. அந்த பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல், அந்த மாப்பிள்ளையுடைய விருப்பம் இல்லாமல் யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது. திருமணம் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் வாழ்க்கை ஒப்பந்தம். ரெண்டு பேரும் சேர்ந்து செய்து கொள்ளக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டுக்கு என்ன செய்யணும்னா வாய்மொழியாக எழுத்து வழியாக கொடுத்தா தான் அக்ரிமெண்ட் ஆகும். ஒரு நூலை கட்டுவதனால அக்ரிமெண்ட் உருவாகாது. என்ன அக்ரிமெண்ட்? நான் இவளை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன், நான் இவரை கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாய்மொழியாக அதை சொல்லி முடித்த உடனே என்ன செய்யும்? திருமணம் நிறைவேறும். இன்னாருடைய மகள் இன்னாரை அவருடைய பரிபூர்ண சம்மதத்தோடு நான் திருமணம் செய்து கொண்டேன் ஒரு மாப்பிள்ளை சொல்லுவார். முடிஞ்சு கல்யாணம். அவ கல்யாணத்துக்கு புரோகிதர் வேண்டியதில்லை, மத குருமார்கள் இருந்து செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ரெண்டு குடும்பத்தார் இருந்து இந்த அக்ரிமெண்ட் செய்து கொள்ளலாம். பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரும். இப்படித்தான் இஸ்லாமிய திருமணம் சுயமரியாதை திருமணங்கிறாங்கல்ல, அதை விட ஒரு சிக்கனமாக இந்த திருமணம் இருக்கிறது. அதுபோக திருமணத்திற்கு ஆண் பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும். மகன் முகமது ரியாஸ் அவர்கள் உங்களுக்கு 11.5 பவுன் தங்க ஆபரண மகளா கொடுத்து திரும்ப முடிக்க ஆசைப்படுறாங்க. சம்மதமா? சமகாலம் சாட்சிக்காக இந்த மகள் தாமா உங்க அத்தாட்ட கொடுத்துருவாங்க. சரிங்களா? முடியும். இந்த மகன் கொடுத்து, அதாவது மணமகன் பெண்ணுடைய தந்தை இடத்துல மகனை கொடுத்து கேட்க சம்மதிக்கிறது தான். ரெண்டு சாட்சி இருந்தாங்க. திருமணம் முடிச்சு ரசோதம் நடந்த எளிமையான ஒரு 5 செகண்ட் கிடையாது திருமணத்தை பொறுத்தவரை. அது அடிப்படையில் இந்த திருமணம் நடைபெறுகிறது. இதான் மகள் 11 பவுன் மகனாக பாத்தீங்களா? இதான் மகள். இன்ஷா அல்லாஹ். பணமாகவோ நகையாகவோ பொருளாகவோ வருவதற்காக அல்லாஹ்வின் ஆணையாக வாழவில்லை. முடிச்சுங்க. திருமணத்தை பொறுத்தவரை இப்ப என்ன திருமணம்? இந்த திருமணம் முடிஞ்ச பிறகு அல்லாஹ்வுடைய காட்டி தந்த ஒரே ஒரு அழகிய அற்புதமான ஒரு பிரார்த்தனை. ஏற்றுக்கொள்கிறேன், நான் இவரை கணவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாய்மொழியாக அதை சொல்லி முடித்த உடனே என்ன செய்யும்? திருமணம் நிறைவேறும்.
இன்னாருடைய மகள் இன்னாரை அவருடைய பரிபூர்ண சம்மதத்தோடு நான் திருமணம் செய்து கொண்டேன். ஒரு மாப்பிள்ளை சொல்லுவார், முடிஞ்சு கல்யாணம். அவ கல்யாணத்துக்கு புரோகிதர் வேண்டியதில்லை, மத குருமார்கள் இருந்து செய்ய வேண்டிய தேவை கிடையாது. ரெண்டு குடும்பத்தார் இருந்து இந்த அக்ரிமெண்ட் செய்து கொள்ளலாம். பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டாரும். இப்படித்தான் இஸ்லாமிய திருமணம், சுயமரியாதை திருமணங்கிறாங்கல்ல, அதை விட ஒரு சிக்கனமாக இந்த திருமணம் இருக்கிறது. அதுபோக திருமணத்திற்கு ஆண் பெண்ணுக்கு மகர் கொடுக்கணும், ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கணும். கல்யாணம் பண்ணும் பொழுது உனக்கு எவ்வளவு வேணும் கேட்கணும். வேணும்னு சும்மா அடையாளமா 101 ரூபாய் 201 ரூபான்னு கொடுக்கக்கூடாது. அவங்களுடைய பாதிப்பு தியாகம் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு நாளைக்கு விவாகரத்து ஏற்பட்டால் கூட தனித்து நிற்பதற்கு ஏற்ற அளவுக்கு அந்த தொகை இருக்க வேண்டும். ஆனா எங்க நாட்டில், இங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எங்க மக்கள் அதை மறந்துட்டாங்க. பெண்கள்கிட்ட வரதட்சணை கேட்கறாங்க. எவ்வளவு நகை போடுவீங்க, எவ்வளவு ரூபா தருவீங்க, கார் தருவீங்களா, வீடு தருவீங்களா, கம்பெனியில் பங்கு தருவீங்களா, வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்களா, இப்படி பலவிதமான பேரங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால இந்த மகருங்கிறது இப்ப இல்லை, ஃபார்மாலிட்டியா பண்றாங்க. நாங்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி விழிப்புணர்வு ஏற்படுத்திய பிறகு ஒரு 50% மக்கள் மத்தியில வரதட்சணை ஒளிஞ்சிருச்சு, கேட்கறது இல்லை, வெட்கப்படுறாங்க. ஆனா மகர் ஒரு ஃபார்மாலிட்டியா கொடுக்குறாங்க, போதுமானதை கொடுக்கறது இல்லை. 2000 3000 5000 10,000